இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எப்படி ப்ராப்பரான ஒரு கம்பெனிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்பை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் என்னோடய காலேஜ் டேஸ் போது யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு நிஜமாகவே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Do watch till the end, and if you're new to the channel, I am Venkat, digital marketer, and I help brands grow online. So come on, let's get into this wonderful video. So இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்குது, அண்ட் அது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கலில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒன்ஸ் ரெண்டுத்தையும் சார்ட் அவுட் பண்ண முடிச்சதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு SEO இன்டர்னுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா யூ மஸ்ட் நீட் டு ஃபினிஷ் ஃபியூ கோர்சஸ். அப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கணும். போர்ட்ஃபோலியோ இந்த சென்ஸ் ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருப்பீங்க, அண்ட் அதில் கொஞ்சம் கான்டென்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் அதில் அந்த கான்டென்ட்டுக்கு ஒரு பேக்லிங்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த கான்டென்ட்டுக்கோட கூகுளில் ரேங்க் பண்ணியும் வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்கும்னா உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ், உங்களோட போர்ட்ஃபோலியோ, அண்ட் நீங்கள் பண்ண கோர்சஸ். ஸோ இது வச்சு எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லிங்க்டின், இண்டீட், நௌக்கரி அண்ட் இன்டர்ன்ஷாலா இந்த 4 வெப்சைட்டில் தான் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஆனால் தகுந்த மாதிரி காம்படிஷனும் ரொம்பவே அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பர்டிகுலரான ஒரு கம்பெனியில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும்னா இது ரொம்பவே முக்கியம். என்னதுன்னா உங்கள் ரெஸ்யூம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம். இல்லை உங்களோட நேம் அண்ட் தென் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் நீங்கள் பண்ண கோர்சஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட வெப்சைட் லிங்க், அப்புறம் உங்களோட லிங்க்டின். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் ரெடி ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூம் ரெடி ஆனதுக்கப்புறம் கோ டு லிங்க்டின் அண்ட் தென் பின் த ரெஸ்யூம் டு யுவர் போஸ்ட் ஆர் யுவர் ஹோம் செக்ஷன் இன் லிங்க்டின். ஸோ தட் யாராச்சும் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்க வரும்போது தே வில் ஈஸிலி சி யுவர் லிங்க்டின். ஸோ இப்போ அவங்க கம்பெனியில் ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக அவங்கள மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க். ஆஃப்டர் டூயிங் திஸ் வண்டர்ஃபுல் ஜாப், now it's time to write few content on LinkedIn to make your profile more visibility. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 3rd year or 2nd year காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா then it's time to go and connect with someone in your dream company, not rather than connecting someone who's in the same year in another college. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ட்ரீம் கம்பெனியை லிஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் வித் ஹெச்ஆர்ஸ், அண்ட் தென் நீங்கள் என்ன ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரோலில் யார் அங்கே இருக்காங்களோ அவங்கள கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணால் கூட சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் தே ரியலி டோன்ட் நோ ஹூ யூ ஆர். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க்டின் வில் ஷோ யூ அ பாப்அப் சேயிங் ஏதாச்சும் நீங்கள் ஒரு நோட் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த நோட்டில் கோ டு ChatGPT and then type some prompt like this, and then you will get a note and then copy it and லைட்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள். So that there is a higher chance they will accept your invitation. Now it's time to open Google Sheets or ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரீம் கம்பெனிஸை லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அந்த ட்ரீம் கம்பெனிஸில் யாரெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, if you find any internship opportunities in the listed companies, it will be easier for you to reach out to that particular person, so that உங்களுக்கு ஈஸியாக ஒரு ரெஃபரல் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ now you have done your resume, posted it on LinkedIn, and then pin பண்ணியிருக்கீங்க, and then now you started connections. So once இது பண்ணும்போது there will be your profile will be started to get more visibility. ஸோ இந்த நீங்கள் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லேருந்து கண்டிப்பாக they will see your profile. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது they will easily get to know about your resume. ஸோ அதில் மினிமம் இப்போ நீங்கள் ஒரு 10 பீப்புளுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா maximum 2 to 3 people will see your resume, and there's a greater chance that you will get an internship in that organization, even though if they haven't posted anything online. Now it's time to start posting content on LinkedIn so that your content will reach more, and there's a higher chance that you will get an internship opportunity faster. Digital marketing பொறுத்த வரைக்கும் communication is the key, and also you have to be very very extrovert. Digital interview நீங்கள் அட்டன் பண்ணும்போது சில ஃபியூ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அந்த தெரியாமல் போகிற சமயத்தில் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் யூ.
So practice it frequently, frequently in the sense at least daily. One more thing before joining an internship, which is read the job description thoroughly, because சில கம்பெனிஸில் வந்து internshipனு சொல்லிட்டு they are like just asking you to share their courses to your network and then you will get a percentage of commission from that. ஸோ இப்படி தான் போகுது. இது மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமாக வராது. ஸோ ட்ரை ஸோ ஜஸ்ட் ரீட் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் thoroughly and then apply for it. Internship stipend பொறுத்த வரைக்கும் it varies from company to company, but from my experience 15 to 20,000 rupees is the starting amount for internships. And if you're going for a normal company in the sense it's a top MNC, and if it's a small company they will pay you around 5 to 7,000 rupees. And if you're going for any startup or நல்ல ஃபண்டான ஒரு ஸ்டார்ட்அப் நல்ல ஃபண்டிங் கிடச்சிருக்கு, they will pay you more than 30,000 rupees just for digital marketing internships. So that's all guys. I just want to add few links in the description so that it will be able to make you learn something. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணேன் காலேஜ் டேஸில். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will be back with a very new video soon. Cheers.